நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுறீங்க. இல்லைங்க சார், எல்லாமே கஷ்டப்படுறோம். பிள்ளை நல்ல மார்க் வரணும்னு சொன்னேன். படித்தா அங்கே போய் மார்க்கு எழுதிட்டு வந்து டஃப்புன்னு சொல்லி பிள்ளை சொன்னதுமே எனக்கெல்லாம் அங்கேயே ஒரு கிடியனஸ் மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப டஃப்புமா, சுற்றி ரொம்ப கேட்டிருந்தாங்க. நான் மார்க் எப்படி ஏன்னா பாப்பா வரதுக்கு முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே அழுதுகிட்டே வந்தாங்க. அப்போ எனக்கு ஃபுல் தைரியமும் போயிடுச்சு. எப்படா பிள்ளை இப்படி பண்ணியிருப்பா நம்ம பிள்ளை, சரிப்பா சார் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க, நல்லா பண்ணியிருக்கா, படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். ஒரு கோயில் இருந்தது பக்கத்துலேயும், நான் உட்காந்துட்டேன். தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ பிள்ளைங்க அழுதுகிட்டே போகிறாங்க. பார்த்தா அவ்வளோ டஃப்பு. சாருமே அடுத்த நாள் நெக்ஸ்ட்டு டே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே. இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்கவுங்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையிலுமே இருந்தது. அப்புறம் சார் அடுத்த நாளே போட்டு இவ்வளோ மார்க் எல்லாமே அப்படியே டீட்டெயிலாக போர்டு மூலிமா எங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. பாப்பா வந்துடும்மா, சார் சொன்ன மாதிரி நான் எழுதியிருக்கேன், ஓவராலும் என்னால் போட்ட எஃபெக்ட்டுக்கு மார்க் வரும்னா நம்பிக்கையாக இருந்தது. அதே மாதிரி பாப்பாவுடைய கனவு தனலட்சுமியில் சேரணும் அப்படின்னு அதிலே ஜாயினும் பண்ணிட்டாங்க. ஓவரால் நல்ல மார்க்கு தான் எடுத்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதில் இன்னொருத்தவங்கள சொல்லியே ஆகணும். விஜயா மேம் அண்ட் கார்த்தியானி மேம், நான் இங்கேருந்து கிளம்புற வரலாம் அவங்க ஒரு செகண்ட் மேம் மாதிரி எனக்கு ஹேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.